நாம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா இருக்கிறோம், சபையா இருக்கிறோம். நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதும் முக்கியம். நம்முடைய ஆளுகையையும் வெளிப்படுத்த விசேஷம் தான் வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் ஆளுகையை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, நம்முடைய ஆளுகையையும் வெளிப்படுத்துகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்கோர்ஸ் நசரேனாகிய இயேசு இப்ப ராஜாவா இருக்கிறார். அவர் தான் தாவீது சீசாவுடன் இருக்கிறார். அவர் தான் மேசியா என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, அதை விளக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அதோடு அந்த புத்தகம் நிற்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒன்றாயிட்டோம், நமக்கும் அவருக்கு ஒரு பெரிய இணைப்பு வந்துருச்சு, நம்மளுடைய மனவாட்டியை மாறிவிட்டோம். இதெல்லாம் நடந்து முடிந்த உண்மைகள். ஓகே, நடந்து முடிந்த நிஜங்கள் நிறைய இருக்கு. ஆனா இது எப்போ ஒரு 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 கனி கொடுக்க இடத்துக்கு போதும், அது ஒரு ரிசல்ட் வர இடத்துக்கு, இதனால பிரயோஜனம் வர ஆரம்பிக்குது எப்பனா, எப்பொழுது கிறிஸ்துவின் அறிவோடு, கிறிஸ்துவின் சிந்தையோடு நம்முடைய சிந்தை இணைக்கப்படுகிறது. ஓகே, நம்முடைய அறிவு அப்படின்னா என்ன சொல்ல வரேன், கிறிஸ்துவுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்ப தெரிய ஆரம்பிக்கிறோம், அப்பதான் அறிவியலே இணைக்கப்படுகிறோம். ரத்தம் என்ன பண்ணுதா, ரெண்டு காரியம் செய்யும். முதல்ல என்ன செய்யுதுன்னா, நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற பிசாசின் குற்றம் சுமத்துதல்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறது ரத்தம். இது உண்மை அல்ல, இது பிசாசுடைய பொய், இது உண்மை அல்ல, இது பிசாசுடைய பொய் என்று கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. இரண்டாவது, கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளாக மிக ஆழமான, மறுக்க முடியாத நாம் யார், கிறிஸ்துக்குள் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்கிற அந்த ஒரு மறுக்க முடியாத ஒரு சத்தமாய் அது மாறுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளில் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீரே யாருக்கெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு பேசப்படுகிற செய்தி வேண்டுமோ, போக வேண்டுமோ, அவர்களுக்கு ஆண்டவரே அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களோட பேசும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும், பிரகாசமடையட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை ஒருவரும் தடை செய்ய முடியாது என்று அறிந்திருக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, நீ செய்ய போகிற கிரியைகளுக்காக நன்றி, உங்களுடைய கரத்தின் கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ செய்ய போகிற உங்களுடைய ஆச்சரியமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிற பலத்த கரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், 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 தேங்க்யூ லார்ட். எங்களுடைய பேசியர்களும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் நடந்த ஆண்டவரே பல விதமான ஏமாற்றங்கள், பல விதமான தோல்விகள், அதிலிருந்து ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புதிய பாதையை நீர் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். வல்லமையா இடைப்படும் எங்களோட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 12 வாசிக்கிறேன். அதுல முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றி ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்கான தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகமனத்தை மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள்.
அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடதா இருந்தாலும் அவருக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சிற்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்திலுள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படிக்கு பெருங்கிளையின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியான ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சிற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின தண்ணீரை வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சிற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஒரு பெரிய பேசேஜ் படிச்சோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம கான்ஃபரன்ஸ்ல தான் பார்த்தோம். ஒருவேளை கான்ஃபரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க, உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம நார்மல் ஜூம் பேஜ்ல, வெப்சைட்ல ஜூம் பேஜ்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வராதது இதை ரெஜிஸ்டர் பண்ணல நீங்க. ஆனா இப்போ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், குரூப்ல கூட போடுங்க. அப்படி நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வி வில் அது உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஃபுல் டே கண்டென்ட் வில் மேக் இட் அவைலபிள் ஃபார் யூ. உங்களுக்கு அதை ஆயத்தப்படுத்தி தரோம். அது இன்னும் ரெடி ஆகல, அது எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 டேஸ்ல ரெடி ஆயிரும். ரெடி ஆன பிறகு ஈவன் ரெஜிஸ்டர் பண்ணவங்க, அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுவோம். ஓகே, உங்க இமெயில் ஐடிஸ் மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இமெயிலுக்கு அது லிங்க் அனுப்பப்படும். அதோட லிங்க் அது ஒரு பிரைவேட் லிங்க், அதனால அது பப்ளிக்கா ஷேர் பண்ண முடியாது. ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு பெரும் பகுதியை பெரிய ஒரு அதிகாரத்தை படித்தோம். 12 அதிகாரம் முழுவதையும் படித்தோம். வெளிப்படுத்தல் 12. வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி இன்ட்ரடக்ஷன் தெரியாதவங்களுக்கு, இல்லை ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, கேட்டதில்லைன்னா அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னா எதையோ வெளிப்படுத்துகிறது இல்லையா? அது எதையோ காட்டுது, ஏதோ மறைஞ்சிருந்தது அது வெளியா காட்டுது. அது என்னது? மறைந்திருந்தது ஆனால் இப்பொழுது காட்டப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. அது மத்தேயுலயே அவரை பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அவரை பற்றி அநேக காரியங்கள் இருக்கிறது. அவருடைய ஊழியத்தை பற்றியும் அவர் என்னெல்லாம் செய்தார் என்பதை பற்றியும். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு எண்ணத்தை வெளிப்படுத்தணும். ஏற்கனவே உங்க வெளிப்பாடுகளின் அடிப்படையில் தான் எழுதியிருக்காங்க. எல்லா புக்குமே வெளிப்பாடுகளின் அடிப்படையில் தானே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன தனியில கடைசியில தனியா வெளிப்படுத்தல் ஒரு பேர் சொல் புக் வைக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் என்பது இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக வெளிப்படுத்துகிறது. ஓகே, வெளிப்படுத்தல் என்பது இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக வெளிப்படுத்துகிறது, அவருடைய ஆளுகையை வெளிப்படுத்துகிறது. இப்ப ஆனா அதோட நின்று விடுகிறதா அப்படின்னா, கிறிஸ்துவை மட்டும் அது வெளிப்படுத்தவில்லை, கிறிஸ்துவனுடைய மனவாட்டியையும் வெளிப்படுத்துகிறது. ஒண்ணு 2 விதத்துல சொல்லலாம், பல ஆங்கிள் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ராஜாதி ராஜா, அவருக்கு நம்ம ராஜாவா இருக்கிறோம் என்பது ஒரு ஆங்கிள், ஒரு டொமினியன் லீடர்ஷிப் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அதுல வருது. அதே நேரத்துல கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படுத்தல் 22 வருது. சோ அவருடைய மனவாட்டி, அவருடைய பிரைடு, சோ கிரைஸ்ட், பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், சோ பத்தி வருது. வெளிப்படுத்தல் விசேஷத்துல பின்னாடி யோவானுக்கு காட்டுகிறான் தூதன், ஆவிக்குள்ள வனாந்திரத்துக்குள்ளாக்கி என்னை கொண்டு போய் ஆவிக்குள்ள என்னை கொண்டு போய் மிகுந்த உயர்ந்த ஒரு மலைன்னு கொண்டு போறான். அங்கே அங்கே வந்து கிறிஸ்துனுடைய மனவாட்டியாக சபையை அவன் காட்டுகிறான். மகிமை அடைந்த பெரிய பரம எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இது வெளிப்படுத்தின விசேஷம் கிறிஸ்துவை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாகிய சபையையும் வெளிப்படுத்துகிறது. மனவாட்டியாகிய சபைன்னு சொல்லும் போது அது ஏதோ பொதுவா எதையோ குறிக்குது அப்படின்னு கிடையாது, விசுவாசிகளை தான் அது குறிக்குது. ஓகே, சோ மனவாட்டின்றது ஒரு விதத்துல சொன்னா அது வந்து சபைன்னு சொல்லும் போதுமே இட்ஸ் a group of lot of individuals. It's not, see, gospel இண்டிவிஜுவலிஸ்டிக் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வெளியே காஸ்பலே கிடையாது. மீனிங் சொல்லுவாங்க தெரியுமா,
இப்போ அரசியல சொல்லுவாங்க இண்டிவிஜுவலோட கட்சி முக்கியம்னு. சரியா? அது வந்து அரசியல்ல இருந்தா உங்களுக்கு தெரியும். பெரிய பிசினஸ் ஆர்கனைஸ் சொல்லுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லைங்க, கம்பெனி தான் முக்கியம். ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்க எப்படின்னா இந்த கம்பெனியே இண்டிவிஜுவல் வச்சுதான் ஓடுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சபைன்ற ஒரு ஏதோ ஒரு பொதுவான ஒண்ணுக்காக வரல. சபை என்பது பல இண்டிவிஜுவல்ஸ் குறிக்குது. ஆகவேதான் வந்து தமிழ் பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போதெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் தமிழ்ல வருது பாருங்க, பழைய ஏற்பாட்டுல உன் தேவனாய கர்த்தர் நீ நன்றா இருப்பதற்கும், நீங்கள் கூட சொல்லல, இண்டிவிஜுவலா அது ஒரு ஆளை பத்தி நீ நன்றா இருப்பதற்கும். அது மட்டும் இல்ல, பெதஸ்தால ஒருத்தர் 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தவன தேடி இயேசு சென்றார். அங்க ஒரு குரூப்பா இருந்தாங்கன்னு ஒரு ஆளை தேடி சென்றார். ஏன்னா சுவிசேஷம் ஒரு தனி மனிதனுக்கானது. சரியா? இன்னைக்கு இந்த மதத்துக்குன்னு ஒரு கட்சி இருக்கலாம், ஒரு ஜாதிக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, சங்கங்கள் இருக்கு, மத தலைவர்கள் இருக்கிறாங்க, ஜாதி தலைவர்கள் இருக்கிறாங்க, கட்சி தலைவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு சில ஒரு கூட்டத்தை ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒரு தனி மனிதன் சார்ந்தது, ஒரு தனி மனிதன் சார்ந்தது. இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அனுப்பப்படி பல இடங்களுக்கு சீஷர்களை அனுப்பினாரு. ஒருவேளை ஒரு தீவிலேயே ஒரே ஒருத்தர் இருந்திருந்தா நான் அவங்கேயும் ஆள் அனுப்பியிருப்பேன். சுவிசேஷம் அப்படிப்பட்டது, தனி மனிதனுக்கானது. ஓகே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சபைன்னு நம்ம சொல்லும்போது ஏதோ பொதுவா ஏதோ சொல்லுதுன்னு நினைச்சுக்க கூடாது. ஒரு இண்டிவிஜுவல் பத்தி சொல்லுது. ஓகே. ஸோ 2 ஆளுகை வருது. ஒண்ணு, இததான் வந்து வேற விதமா எப்படி வருதுன்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பரிசுத்தவான்கள் ஆளுகை சுதந்திரத்துக் கொடுக்கிறார்கள். முதல்ல மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற கிறிஸ்து அவர் ஆளுகையை பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக பரிசுத்தவான்களும் ஆளுகையை பெற்றுக் கொள்கிறார்கள். அததான் சபைன்னு மனவாட்டி என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. சோ நாம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா இருக்கிறோம், சபையா இருக்கிறோம். நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதும் முக்கியம். நம்முடைய ஆளுகையையும் வெளிப்படுத்த விசேஷம் தான் வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் ஆளுகையை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, நம்முடைய ஆளுகையையும் வெளிப்படுத்துகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபேன் கிளப் கிடையாது. கிறிஸ்துவுக்கு நம்ம ஃபேன் கிளப் கிடையாது. இப்ப நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசியல் தலைவர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஃபேன் கிளப் இருக்கும். அப்படின்னா என்னன்னா ஹீரோ பார்த்து கை தட்டுறதா அவங்க இல்ல, ஹீரோவை புகழ்ந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ அவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா. அது கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தேவனை புகழ்றதான். அவருக்கு என்ன புகழ்றதுக்கு ஆள் இல்லாமலா இருந்தாரு. தூதர்கள் நம்மளோட நல்லாவே புகழ்ந்துட்டு இருந்தான், பாடிட்டு இருந்தான். அது சரியான குரூப் இருந்துச்சு. அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் புகழ்றதுக்கு சர்வ சிருஷ்டியும் அவரை துதிக்கிறது, அவரை உயர்த்துகிறது. ஏதோ அவருக்கு துதிப்பாட ஆள் இல்லைன்னு நினைச்சாங்க. அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இட்ஸ் நாட் ஏதோ அவரை இது பண்றது கிடையாது. கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கு வித்தியாசமே என்னன்னா, கிறிஸ்தவம் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லுகிறதோடு நின்று விடுவதில்லை, அதை சொல்லுகிறது. ஆனால் அந்த பெரிய தேவன், அந்த நல்ல தேவன், அந்த வல்ல தேவன் அவர் சாயலின்படி அவர் ரூபத்தின்படி உன்னை உருவாக்கினார் என்பதுதான் சுவிசேஷம். ஓகே. சோ புதிய ஏற்பாட்டிலே முதலாவது கிறிஸ்துவின் ராஜ்யத்தை காட்டுகிறது. அடுத்து கிறிஸ்துவனுடைய அவர் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டது முதல் நூற்றாண்டிலே ஏற்றுக்கொண்டு விட்டார். அத்தாரிட்டி அவர் சொல்லிட்டார், வானத்தில் சகலதையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு. எப்பொழுது மரித்து உயிர்த்து எழுந்து சிங்காசனத்துக்கு போய் உட்கார்ந்தாரோ, இல்லைன்னா பிதாட்ட இருந்து அந்த ஆளுகை பெற்றுக்கொண்டாரோ, அப்பொழுதே அவருக்கு வந்துருச்சு எல்லாமே அவர் கையில. அவருக்கு ஆளுகை இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு புத்தகம் எழுத தேவையில்லை, ஒரு வெளிப்படுத்தும் விஷயத்தை. சரியா? அப்கோர்ஸ் நசரேனாகிய இயேசு இப்ப ராஜாவா இருக்கிறார். அவர் தான் தாவீதின் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர்தான் மேசியா என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, அதை விளக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அதோடு அந்த புத்தகம் நிற்கவில்லை. இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, நாமும் ராஜாக்களா இருக்கிறோம், இல்லைன்னா மனவாட்டியும் ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற அந்த அதையும் சேர்த்துதான் வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லுகிறது. ஓகே. சோ அதுக்குதான் அந்த புஸ்தகம் எழுதப்பட்டது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இப்ப இந்த 12ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க சில காட்சிகள், ஒரு தரிசனம் மாதிரி அவன் யோவான் பார்க்கிறான், அது விவரிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பார்க்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது ஒரு ஸ்திரியை பார்க்கிறான். அவள் சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரன் நட்சத்திரங்களும் இருந்தது. அவள் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீ, அவர் கர்ப்பமா இருக்கிறாங்க, பிரசவ வேதனைப்படுகிறாள். சோ இதை தான் அவன் பார்த்து அந்த ஒரு குழந்தை பிறகு இதை பார்க்கிறான். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருக்கிறது. அது எதுக்கு நிக்குதுன்னா, இந்த ஸ்திரீயுடைய குழந்தையை பட்சித்து போட முடியாது இருக்கிறது. அந்த குழந்தை என்ன குழந்தைன்னு அங்கே விளக்கமே சொல்லப்பட்டிருக்கிறது. சகல ஜனங்களையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. சாதாரண ஆளுகை இல்ல, சகல ஜனங்களையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் குழந்தை. ஓகே. இப்ப இது எதை உருவகப்படுத்துகிறது, இதுல என்ன மறைந்திருக்கிறது என்பதை நம்ம வேகமா பார்க்கலாம்.
இதை நான் முன்னாடி நிறைய தடவை பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்ப நம்ம அந்த ரத்தத்தின் பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இருக்கப்ப அதை நம்ம டச் பண்றோம் திரும்ப. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக். என்னை பொறுத்தவரை இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை எல்லாம் நம்ம சரியாய் புரிந்து கொண்டு அதிலே கொஞ்சம் ஆழமாக செல்வோம் என்று சொன்னால், அதனுடைய அந்த வெளிச்சத்தையும் அறிவையும் ஆழமாய் பற்றி கொள்வோம் என்று சொன்னால், அந்த 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 அதிகாரத்துக்குள்ள ஜீவ வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ளே போகும் என்று சொன்னால், நாம் வல்லமையுள்ளவர்களாக மாறிவிடுவோம். நாம் மற்றவர்களை உதவிய நாடுகளாகவோ யாரோ நமக்கு உதவி செஞ்சாதான் உண்டு இல்லாம நாம் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். ஓகே, சோ இது எதை குறிக்கிறது? அந்த பெண் வந்து சபையை குறிக்கிறார். சபைக்கு அடையாளமாக தான் அந்த ஸ்திரீ அங்கே உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார். சரியா? சோ ஷீ ரெப்ரசன்ட் த பிரைட் which is the church. வலுசர்பம் உங்களுக்கு சொல்லணும் தேவையில்லை. என்னன்னு அது பிசாசை குறிக்கிறது. பிசாசு நல்லா கவனிங்க. பிசாசு எப்பவுமே நேரா வரமாட்டான். அவனுடைய எல்லா திட்டங்களையும் அது குறிக்கிறது. சில பிரச்சனைகளை குறிக்கிறது, சில சூழ்நிலைகளை குறிக்கிறது. அவனுடைய திட்டங்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள் எல்லாத்தையுமே அந்த சர்ப்பம் வந்து காட்டுகிறது. ஓகே, சோ இப்ப ஏன் இந்த பிள்ளை முழுங்க வேண்டும் என்று இருக்கிறது? ஏன்னா அது ஏதோ ஒரு குழந்தை இல்ல. அது என்ன குழந்தைன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற ஐக்கியத்தினாலே பிறந்த குழந்தை. இப்ப ஒரு கணவன் மனைவி அவங்க திருமணம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய யூனியன் வந்து பல விதங்கள் ஏற்படுகிறது. அந்த இணைப்பு ஒண்ணு வந்து மனது ரீதியாக அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள், சரீர ரீதியாக அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள், அப்புறம் வந்து பொருளாதாரத்தில் இணைக்கப்படுகிறார்கள். இப்படி பல கரைகள் நம்ம சொல்ல முடியும். அந்த இணைப்பு திருமண உறவுன்றதுல பலது காமன் ஆயிடுது இல்லையா? இது வந்து எனக்கு உனக்குன்னு கிடையாது, நம்ம 2 பேருக்கும் பொதுவானது. அந்த இணைப்பு வந்து பிள்ளைகள் மூலமா இணைக்கப்படுறாங்க, உறவின் மூலமா இணைக்கப்படுறாங்க, பிள்ளைகள் மூலமாகவும் இணைக்கப்படுகிறார்கள். ஏன்னா பிள்ளைங்களும் அவங்க 2 பேருடைய அந்த ஜீனையும் அவங்க கேரி பண்ணிட்டு வராங்க. 2 பேருடைய அந்த அணுக்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கு. சோ பிள்ளை இப்படி பல விதத்திலே அந்த யூனியன் இருக்கு. ஓகே, நமக்கும் கிறிஸ்துவும் சபைக்கும் கிறிஸ்துவும் எப்படி யூனியன் இருக்கு? எப்படிப்பட்ட இணைப்பு இது? ஓகே, சிலுவையின் மூலமாக அவருடைய சரீரம் நம்முடைய சரீரம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே நடந்துச்சு. அதாவது ஆவியிலே துவங்கின இணைப்பு, அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக மனதிலும் சரீரத்திலும் அந்த இணைப்பு வந்துவிட்டது. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த இணைப்பு எப்பொழுது ஒரு ப்ரொடக்டிவ் இடத்துக்கு போகுது? அது மீனிங் என்னன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி ரியாலிட்டிஸ் ஆயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒன்றாயிட்டோம், நமக்கும் அவருக்கு ஒரு பெரிய இணைப்பு வந்துருச்சு, நம்மளுடைய மனவாட்டியை மாறிவிட்டோம். இதெல்லாம் நடந்து முடிந்த உண்மைகள். ஓகே, நடந்து முடிந்த நிஜங்கள் நிறைய இருக்கு. ஆனா இது எப்போ ஒரு ஃப்ரூஷன் ஒரு 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 கனி கொடுக்கிற இடத்துக்கு போகுது, ஆனா ஒரு ரிசல்ட் வர இடத்துக்கு போகுது. இதனால பிரயோஜனம் வர ஆரம்பிக்கிறது எப்பனா, எப்பொழுது கிறிஸ்துவின் அறிவோடு கிறிஸ்துவின் சிந்தையோடு நம்முடைய சிந்தை இணைக்கப்படுகிறதோ. ஓகே, நம்முடைய அறிவு அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? கிறிஸ்துவுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்ப தெரிய ஆரம்பிக்கிறோம், அப்பதான் அறிவியலே இணைக்கப்படுகிறோம். மற்ற எல்லாத்தையும் இணைப்பு நடந்துருச்சு, ஆனா அந்த அறிவியல ஞானத்திலே இணைக்கப்படல. ஏன்னா கிறிஸ்துக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு இன்னும் தெரிஞ்சிச்சா? அது நம்முடைய ஆவிக்கு தெரியும், டவுட் இல்லை. ஆனா நம்முடைய ஆவிக்கு தெரிஞ்சது நம்முடைய ஆத்மாக்கு தெரிஞ்ச மைண்டுக்கு நம்முடைய ஆவி முக்கியம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய ஆவி. ஆனா அதே நேரத்துல நம்முடைய ஆத்மாவும் முக்கியம். ஏன் இப்ப வந்து ஒரு ஆஸ்பத்திரியில டாக்டர் இருக்காருன்னு வைங்க, அவரால் தீர்வு கொடுக்க முடியும். ஆனா ஆஸ்பத்திரி டாக்டர் இருக்கனாலே நிறைவேறுமா? பேஷண்ட் இருந்தா தானே நிறைவாகும். அந்த பேஷண்ட் இருக்கிறது மட்டும் இல்ல, பேஷண்ட்டுக்கு ஒர்க் ஆகணும், எல்லாம் சரியாகணும், நல்லா நடக்கணும், பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகணும், கண்டிஷன் அவர் நார்மலா மாறணும். அப்பதான் அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல் என்கிற இடத்துக்கு வருது. சரியா? அதே மாதிரிதான் பாருங்க, நமக்கு ஆவி அருளப்பட்டிருக்கிறது தான் டாக்டர் மாதிரி. அந்த பேஷண்ட் யாருன்னா நம்முடைய ஆத்மா. அதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, சரீரம், இதெல்லாம் பேஷண்ட்ஸ். பேஷண்ட் எப்ப நல்லா ஆகுதோ இந்த டாக்டர் மூலமா, நல்ல டாக்டர் இருந்தா மட்டும் போதாது, அவரால் பிரயோஜனம் உண்டாகும். அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல், அது அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சதுக்கான பர்பஸ் நோக்கம் வந்து நிறைவேறுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னுடைய கூட வேலை பார்த்த ஒருத்தர் குழியில விழுந்துட்டார். அவர் குழியில விழுந்தப்போ அவரை கொண்டு போய் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பேர்ல வந்து இந்த ஹோட்டல்களுக்கு வர்ற அதே பேர் வரும். இந்த காரைக்குடி பக்கம் இருக்க ஹோட்டல்களுக்கு ஒரு பேர் இருக்கு பார்த்தீங்களா, அதே பேர் இந்த ஹாஸ்பிட்டல் பேர்ல வரும். நான் சொல்றது அது அந்த காலத்துல. இப்ப அது எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, நான் இப்ப இருக்கிறத பத்தி சொல்ல. ஆனா அங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்துட்டு போவாரு. இவருக்கு கால் உடைஞ்சிருக்கு, அந்த கால் உடையதை சரி பண்றதுக்கு 1 வீக்காக ஒண்ணுமே பண்ணவே இல்லை. நான் தான் கேட்டேன், ஏங்க நீங்க வந்து இப்படி ஹாஸ்பிட்டல் பண்ணலாம் ஹோட்டல்னு போட்டுருங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ஏன்னா சாப்பாடு கொடுக்குறீங்க எல்லாம் பண்றீங்க, ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் வச்சிருந்தாங்க பாருங்க, ஆனா அது எந்த ப்ரொடக்டிவிட்டியும் இல்லை. சரியா? அதே மாதிரிதான் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவி இருக்கலாம்,
ஆனால் அது ரொம்ப அவசியம் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆவி எப்ப ஆத்மாவில வேலை செய்யறதுக்கு இடம் உண்டாகுதோ, ஆத்மா எப்ப ஆவியினால பலன் அடையுதோ, பலன் அடைஞ்சு பெனிஃபிட் ஆகி ஆத்மா குணப்படுகிறதோ, ஆத்மா சுகம் அடைகிறது, ஆத்மா வாழ்கிறது போல எல்லாற்றும் சுகமா இருக்கிறார்ல. அப்ப அந்த ஆத்மா சுகம் அடைகிறது ஒரு இடம் இருக்குல்ல, அது பலன் அடைகிறது இருக்குல்ல, அது ஆவியினாலதான் சுகம் அடையுது. வெளியே போய் சுகம் அடைகிறது இல்லை. யாரோ போய் பார்த்து எங்கேயோ போய் பார்த்து யார்கிட்டயோ பேசி அப்படிலாம் ஆகுறது இல்லை. எப்ப ஆகுது? ஆவியில இருந்து தான் தீர்வு வர முடியும். ஆவியில இருந்து வந்தா மட்டும்தான் அது சுகமாகும். ஒரு காருக்கு வந்து சில கார்ஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸாக்ட் அதே பார்ட் போட்டாதான் அது ஓடும். வேற ஏதாவது பார்ட் போட்டீங்கன்னா ஓடாது. இந்த கம்பெனியா மாருதினா மாருதி போட்டாதான் ஓடும். அப்படி நிறைய இருக்கு. அது நீங்க இந்த விலையுயர்ந்த கார் போக போக அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆயிரும். பென்சிலாம் வச்சிருந்தீங்கன்னா வெளியே சும்மா அந்த தெருமுக்கில் இருக்க மெக்கானிக் ஒரு பார்ட்ஸ் கொடுத்தாரு, அதை போட்டீங்கன்னா வண்டி போயிடும். அதுக்குன்னு அந்த பார்ட்ஸை மட்டும் தான் போடணும், நீ அங்க போய் தான் போடணும், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நம்முடைய ஆத்மாவிற்கும் நம்முடைய சரீரத்துக்குமான சகல தீர்வுகளும் நம்முடைய ஆவியில் மட்டுமே இருக்கிறது. வெளியெல்லாம் இல்ல, அங்க ஒரு இடத்துல தான் இருக்கு. அங்க இருந்து வந்தாதான் தீர்வு உண்டாகும். அதனாலதான் வந்து ஆண்டவர் அஞ்ஞானிகள் இதெல்லாம் நாடி தேடுறாங்க வெளியே. நீங்க அங்கெல்லாம் போறீங்க, ஒரே இடத்துக்கு வந்துருங்க, ராஜ்யத்துக்கு வந்துருங்க, ஆவிக்குள்ள வாங்க, ஆவியில இருந்து பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். சோ ஆவியில இருந்தா சகல காரியங்களும் வருகிறது. ஓகே, வந்து சுகம் அடைகிறது, பலன் அடைகிறது, ஆத்மா நல்லா செழிப்பாகிறது, இதெல்லாம் நடக்குது. அப்ப இது நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அறிவு. கிறிஸ்துவோடு நமக்கு அறிவில் ஏற்படுகிற இணைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப சொல்றேன், கிறிஸ்துவுக்கு தெரிந்த காரியங்களை நாம் அறிய ஆரம்பிப்பது, அதுதான் அறிவு. அவருக்கு அவரை பத்தி என்ன தெரியும், நம்மளை பத்தி என்ன தெரியும், இந்த தகவல்கள், அவர் யார் என்பதும் நாம் யார் என்பதும். சோ நமக்கு என்ன நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு நமக்கு நடந்திருக்கிறது. நம்ம பிரச்சனை தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்வது இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று. அப்ப எவ்வளவு பெரிய ரட்சிப்பு? உங்களுடைய ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அப்ப ஆனா அவ்வளவு பெரிய அந்த ரட்சிப்பை, அந்த அறிவை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அறிவிலே வளர வளர என்ன எனக்கு செய்திருக்கிறார், எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, 1000 பிரச்சனைக்கு அவரு 10,000 வழி வச்சிருக்காரு. ஒரு பிரச்சனைக்கு 10 வழின்னு சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த மாதிரி எப்படி ஏற்படுத்தினார்? இதெல்லாம் சிலுவையில ரட்சிப்பின் மூலமா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சோ இது எனக்கு தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் கவலைப்படுறேன். கரெக்டா? தெரிஞ்சா நான் ஏன் கவலைப்படுறேன்? இல்ல இது உறுதி என்று நான் நம்பினால் நான் எனக்கு கவலைப்படுகிறேன். நான் இன்னும் உறுதியா எனக்கு நம்ப ஆரம்பிக்கல. ஏன் உறுதியா நம்ப ஆரம்பிக்கல? இன்னும் அறிவு நிறைய வர வேண்டியது இருக்கு. இன்னும் ஃபுல் அறிவு எனக்கு இன்னும் வரல. அதனாலதான் எனக்கு முழு நம்பிக்கை இன்னும் வரல. சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த அறிவில நாம் வளர்கிறோம். அந்த அறிவிலே வளர்ந்து 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 கிறிஸ்துவுக்குள் நாம் யார், எப்படிப்பட்ட தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட வெண்வஸ்திரம், இதெல்லாம் 2 நாள் 2 முதல் மீட்டிங் எல்லாம் பார்த்தோம். நீங்க போய் பாருங்க அந்த பழைய வீடியோஸ்ல. வெண்வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ எப்படிப்பட்ட நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. சோ இந்த காரியங்கள் எல்லாம் அறிய 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 நமக்குள்ள எப்படி ஒரு 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 கணவன் மனைவி ஒரு உறவுல வரும், ரிலேஷன்ஷிப்ல வரும்போது, நாளடைவில் அவங்க சரீர இணைப்புல வரும்போது, நாளடைவில் எப்படி அந்த பெண்ணோட வயிற்றிலே ஒரு கரு உருவாகி அது வளர்ந்து அது ஒரு குழந்தையாக வெளிவருகிறதோ, அதே போல பாருங்க, கிறிஸ்துவை பற்றின அறிவை நீங்கள் சரியாய் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள, அதாவது கிறிஸ்துவுடனே சேர்ந்து உங்களை பற்றிய அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள, சரியா நீங்க அறிவை பெற்றுக்கொள்றீங்கன்னா அதாவது என்ன சொல்றது, ஒரு டான்ஜிபிள் சைன் இருக்கும். அப்படின்னா வெளியரங்கமான ஒரு சைன் உருவாக ஆரம்பிக்கும். ஒண்ணு நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில அதிகாரம் வர ஆரம்பிக்கும், ஆளுகை வர ஆரம்பிக்கும். அதுதான் அடையாளம். கிறிஸ்துவோட ரிலேஷன்ஷிப்ல கரெக்டா இருக்கீங்க அவரோட அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அறிவை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். சரி, நிறைய பேர் என்னன்னா கிறிஸ்துவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு அவங்க சைட்ல பண்றதா இருக்கு. நான் பாட்டு பாடுறேன், நான் இதை ஜெபம் பண்றேன், நான் இந்த மாதிரி கன்ஃபஸ் பண்றேன், நான் இந்த மாதிரி பண்றேன். ரைட், பட் டிட் he speak to you? What are you gaining? Did he tell you something about yourself? உங்களை பத்தி ஏதாவது சொன்னாரா? உங்களை பத்தி ஏதாவது பேசினாரா? கேட்டீங்களா? ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை சொல்லவே மாட்டாங்க. நம்ம சைடு மட்டும் தான் சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்க, நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க நம்புங்க. இல்ல நான் நம்புறது, நான் சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் கனிகள். அதெல்லாம் எப்படி வருது? அவர் என்கிட்ட பேசுறதுனால வருது. அவரிடம் அறிவை நான் பெற்றுக் கொடுக்கிறதுனாலே வருகிறது. என்னை பற்றி அவர் பேசுகிறார். புனது பாட்டுல வருது, என் பிரியமேனே ரூபவதி ஒன்றில் பழுது ஒன்றும் இல்லை, அது சொல்றாரு அவரு. நம்மளை பற்றி நல்ல நல்ல காரியங்களை பேசுகிறார். ஆபேலின் ரத்தம் பேசணும், நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம காதுகளை தொனிக்க வேண்டும், நாம் கேட்க வேண்டும். இதை குறித்து நமக்குள்ள ஒரு பெரிய பசி, ஒரு தாகம் உண்டாக வேண்டும். இது இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல வைக்கணும். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்களுடைய சத்தம் இல்லாமல் நான் வாழ முடியாது, உம்மிடம் அறிவு வெளிப்பாடு வராம நான் வாழ முடியாது என்கிற ஒரு வெறி உண்டாக வேண்டும். சரி, சோ என்ன நடக்குதுன்னா,
அந்த அறிவிலே இந்த சபை வளரும் போது என்ன நடக்குது? வயிற்றுல குழந்தை உருவாகிறது. அது என்ன குழந்தைன்னா, அதிகாரத்தினால் ஆளுகையால் நிறைந்த சகல ஜனங்களையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. Male child, boy child that rules, man child that rules the nation with an iron rod. So அது அந்த குழந்தை. அந்த குழந்தை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற இல்ல பிறப்பிக்கிற, நாம் பிறப்பிக்கிற அதிகாரத்தையும் ஆளுகையும் அது குறிக்கிறது. இது இந்த ஸ்திரீ பெற்றெடுத்த குழந்தை அப்படின்ற போது ஸ்திரீயோட ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதான் பாருங்க, உங்க அதிகாரம், உங்க ஆளுகை எப்படி வெளிப்பட ஆரம்பிக்கும்னா, உங்கள் இருதயத்திலே, உங்கள் மனதிலே கர்த்தர் கொடுத்த கனவுகள், தரிசனங்கள், என்னெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு செய்யணும் உங்களுக்கு கொடுத்துருக்க விருப்பங்கள், வாஞ்சைகள், அதெல்லாம் வந்து நிறைய நேரம் ஜீவனற்று இருக்கிறது. நிறைய வாஞ்சை இருக்கு, நிறைய பேருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு. ஆனா அதை செய்ய முடியாத ஒரு இயலாமையை உணர்கிறார்கள். the weight of being unable to do things. இது செய்ய முடியாத ஒரு பெரிய பாரத்தை உணர்கிறார்கள். செய்ய முடியல, செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா செய்ய முடியல. அதுக்கான தடைகள் இருக்கு. ஓகே, என்ன நடக்குதுன்னா, உங்கள் ஆவியிலிருந்து ஆளுகை புறப்பட்டு கிறிஸ்துவிலிருந்து நீங்க அறிவு பெற 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 நீங்க யாருன்னு அறிய அவர் உங்களோட பேச ஆவியிலிருந்து ஆளுகை புறப்பட்டு இந்த உங்கள் கனவுகள், உங்கள் சொப்பனங்கள், உங்கள் தரிசனங்கள் மரித்த நிலைமை அதுக்குள்ள ஜீவனை கொடுக்கிறது. சோ அப்ப உங்கள் மூலமாய் புறப்படும் அதிகாரத்துல உங்களுடைய தனிப்பட்ட பிளேவர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்துக்குள் நீங்க அறிய நீங்க ஒரு இன்ஜினியர் இருந்தீங்களேன், பில்டிங் கட்டுற ஆளு, அந்த இன்ஜினியரா இருக்கீங்கன்னா, உங்கள் துறையிலே, உங்க வேலையிலே அதிகாரம் ஆளுகை வெளிப்பட ஆரம்பிக்கும், ஞானம் வரும். நீங்க ஒரு கமாண்ட்ல நீங்க கீழே இருக்கீங்க, அடுத்தவங்க இப்போ உங்க பாஸ்னா அவர் எதிர்பார்க்காத மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு செஞ்சு வச்சிருப்பீங்க நீங்களே. ஆச்சரியம் அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும். அதிகாரம் ஆளுக்கு எது மூலமா வெளிப்படுது? எப்படி வெளிப்படுது? உங்களுடைய செயல்பாடுகள் மூலமா, குணங்கள் மூலமா, நீங்கள் கைட்டு செய்கிற காரியங்கள் மூலமா தான் அதிகாரம் ஆளுகை வெளிப்பட ஆரம்பிக்குது. இதுதான் தேவனுடைய திட்டம். சில பேர் நினைக்கிற மாதிரி எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்து சபையில உட்காந்து அல்லேலூயா அல்லேலூயான்னு பாடிட்டே இருக்கணும், அதான் கர்த்தர் சித்தம் நினைக்கிறாங்க. அவர் என்ன பஜனை பாடுற குரூப் தலைவரா? இல்ல, அவர் நோக்கம் அது கிடையாது. ஏன்னா அந்த பஜனை பாடுறதா அப்படி உட்காந்து பாடிட்டு இருப்பாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? ஆனா அவருடைய நோக்கம் அது இல்ல. அவருடைய நோக்கம் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சி, அதுதான் அவருடைய நோக்கம். என்னுடைய ஆளுகைக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். சோ அதிகாரம் ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தலையாய நோக்கம் இருக்கிறது. அது வேறு இடங்களில் இருக்கிற போது அந்தந்த இடங்களில் அது வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ இந்த இப்ப பாத்துக்கோங்க, இப்ப சாத்தான் எதுக்கு நிக்கிறான் பாருங்க, இந்த குழந்தையை பட்சித்து போடுறதுக்கு. அப்படின்னா ஒரு விசுவாசி அதிகாரமே ஆளுகை எல்லாம் இது வரைக்கும் விசுவாசுக்கு அது இருக்கட்டும் விட்டுருவான், பரவாயில்ல, போயிட்டு புடைச்சு போறான். ஆனா எப்ப அதிகாரம் ஆளுகையை பற்றி அறிய ஆரம்பிக்கிறோமோ, அந்த வெளிப்பாடுகளை பற்றி பெற ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது நமக்குள்ள இருந்து புறப்படுகிறதோ, எப்பொழுது அது வெளியே நம்மிடத்துல அதாவது ஒரு குழந்தை வந்து என்னதான் தாயின் வயிற்றுல இருந்தாலும் அது வந்து வெளியே வந்த பிறகு ஒரு தனி நபராகுது இல்லையா? அப்பதான் அதுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, பர்த் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அப்புறம் ஆதார் நம்பர் கொடுக்குறாங்க, எல்லா நம்பரும். ஏன்னா ஒரு தனி நபர், ஒரு சிட்டிசன் ஆயிடுச்சு அந்த குழந்தை. இந்த இந்தியாவில பிறந்திருக்கு, இந்தியன் சிட்டிசன், இந்திய பெற்றோருக்கு பிறந்திருக்கு அப்படின்றப்ப இந்தியாவில பிறகுன்னா அது இந்தியன் சிட்டிசன் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் பாருங்க, அதிகாரம் ஆளுகை எப்ப வெளிப்படுதோ, வெளியே வருதோ, அப்பொழுது அது நிஜமானதாக ரியலிஸ்டிக்கா மாறிடுது. உங்களுக்குள்ள அதிகாரம் ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனா எப்போ அந்த அதிகாரம் ஆளுகை வெளியே வருதோ அப்பதான் அது ரியலிஸ்டிக்கா மாறுது, நிஜமா மாறுது, ஒரு டான்ஜிபிள் ரிசல்ட்டோட இருக்கும் போது அது மாறுது. ஓகே, அப்ப சாத்தான் எதுக்கு எதிர்த்து நிக்கிறான்னா, உங்கள் மூலமா என்ன அதிகாரம் வெளிப்படக்கூடாது என்பதுக்கு எதிர்த்து நிக்கிறான். அதிகாரத்தை நீங்க பேசுறது கூட விட்டுருவான், அதிகாரத்தை பத்தி நீங்க கேட்கறது கூட ஓரளவு விட்டுருவான். ஆனா அதிகாரம் வெளிப்படுறதை தடுக்க முயற்சி எடுப்பான். அதிகாரம் ஆளுகை உங்க வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடாது, அது தடுக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அந்த பட்சித்து போடுறதா என்ன அப்படின்னா, அந்த வெளிப்பாட்டை அழிக்க பார்க்கிறது, அந்த ஆளுகையை வரவிடாமல் தடை செய்வது, தாமதத்தை கொடுப்பது, இதைதான் நம்ம செய்கிறான். சரியா? சோ இந்த ஸ்திரீ இருக்கிறா, அவள் சபையை குறிக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் சத்துரு எப்படி அவன் வேலை பார்க்கிறான் என்பதையும் சொன்னேன். ஓகே, சோ அவன் இப்படி தடுத்து போட நினைக்கும் போது எப்படிப்பட்ட முயற்சிகளை அவன் எடுத்து எப்படியாவது தடுத்து போட வேண்டும், இந்த ஆளுகை வெளிப்படக்கூடாது,
என்று அவன் நினைக்கும் போது இந்த நாம் வாசித்த இந்த வசனங்களின்படி அதற்கு சபை எதிர்த்து நிற்கிறது. ஏன் எதிர்த்து நிற்குதுன்னா, சபை சொல்லுகிறது, நான் இந்த பூமியிலே வந்திருப்பதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய முகாந்திரம் ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கு, அதுதான் கொண்டு வந்திருக்கிறார். அது என்ன நோக்கம் என்று சொன்னால், அவருடனே கூட ஆளுகை செய்வது. என்ன நோக்கம் அது? அவர் மட்டும் ஆளுகை செய்கிறார் என்பதல்ல, அவருடனே சேர்ந்து ஆளுகை செய்கிறது. அந்த நோக்கத்துக்கு என்று கர்த்தர் என்னை இந்த பூமியிலே படைத்திருக்கிறார், பூமியில என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நான் இந்த சத்ருவின் திட்டத்துக்கு எதிர்த்து இருக்க போகிறேன். அவன் எந்த இடத்துல ஆளுகை கொண்டு வச்சிருக்கான்? அவனுடைய ஆளுகை கொண்டு வச்சிருக்கான். பொருளாதாரத்திலையா, இல்லைன்னா சரீர சுகத்திலையா, இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையிலையா, இல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையா, இல்ல உங்க ஊழியத்திலையா, எந்த இடத்துல உங்கள் டிசையர், உங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு விஷயம், கர்த்தர் கொடுத்த தரிசனம் உங்களுக்குள்ள இருக்குது, ஒரு வாஞ்சிய விருப்பம் இருக்கு, அதுக்கு எதிராக அவன் ஆனா அது நான் என்ன சொன்னேன், அது எல்லாமே எதுவும் அப்பதான் வெளிப்படும், ஆவியிலிருந்து ஆளுகை வந்தாதான் அது யூஸ். இல்லைன்னா நீங்க உங்க தரிசனத்தை பேப்பர் எழுதி வச்சிருக்கலாம், பேப்பர்ல இருந்து ஒரு ரியாலிட்டியா அது மாறாது. ஆவியிலிருந்து எப்ப பலன் வருதோ அப்பதான் அது மாறும். சரியா? ஆனா அது மாறக்கூடாது அப்படின்றது யாரு குறியா இருக்கா? சத்ருவான் குறியா இருக்கான். அப்ப அவன் என்ன செய்ய பாக்குறான்னா, ஆவியிலிருந்து புறப்படுகிற அந்த அறிவையும் அந்த வெளிச்சத்தையும் எப்படியாவது தடை செய்ய பார்க்கிறான். ஏன்னா கிறிஸ்துவின் சகல அறிவும் ஆவியில் இருக்கிறது, அங்கிருந்தா அது வருது. சோ அதை அவன் தடை செய்ய பார்க்கிறான். ஸோ பேசிக்கலி நீங்க ஃபைனலா இஃப் யூ கம் டவுன், அவன் என்ன பண்றான்னா, உங்கள் மனதை உங்கள் ஆவியிலிருந்து பிரிக்கணும்னு பார்க்கிறான். அந்த தொடர்பை, ஒரு புது சிருஷ்டியா நம்ம இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா, ஆவிக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும், அதை எப்படியா துண்டித்து போட பார்க்கிறான். துண்டித்து போட்டு நீங்க வெறும் ஆத்மா தான், உனக்கு ஆவி இல்ல அப்படின்ற இமேஜை மறுபடியும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்றான். இதுதான் யுத்தம். ஆவியோட நம்ம கனெக்ட் ஆயிட்டு, நம்ம ஆத்மாவும் சரீரமும் ஆவியோடு இணைந்து விட்டால் ஜெயத்தை தடுக்கவே முடியாது யாராலையும், ஆளுகையை தடுக்க முடியாது யாராலையும். ஆனா அதை தான் அவன் தடை செய்ய பார்க்கிறான். அவன் யுத்தமே அங்கதான் நடக்குது. எங்க நடக்குது? நம்முடைய ஆவி எப்படியாவது நம்முடைய ஆத்மாவோடும் சரீரத்தோடு தொடர்புல இருக்கக்கூடாது. தொடர்புல இருக்கு, ஆனா தொடர்புல இல்லாத மாதிரி, எந்த ஒரு ஃப்ளோவும் இல்லை, ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லை, ஃப்ளோ ஆஃப் ரெவலேஷன் இல்லை, அதை தடுத்து விட வேண்டும் என்றுதான் அவன் நினைக்கிறான். ஓகே, சோ இந்த இடத்துலதான் எப்படி ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள் என்ன அர்த்தம்? ஆவியோடு உறவிலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள், ஆவியோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். தொடர்ந்து அந்த ஆவினால் வருகிற ஆளுகையும் அதிகாரத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தினாங்கன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அது மூலமா ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். இது எப்படி செய்தாங்க அப்படின்னா, தேவதூதர்கள் சத்ருவோடு யுத்தம் செய்தார்கள். அது பற்றி போட்டிருக்கு. ஓகே, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதரும் சத்ருவோட யுத்தம் பண்ணினார்கள், அதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் மிகாவேலும் அவன் தூதர்களும் யுத்தம் பண்ணுவதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சபை அப்படின்றதுல மனவாட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியின் வசனம் இதை எடுத்துக்கொள்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியின் வசனம் இது ரெண்டையும் எடுத்துக்கொள்கிறது. இதன் மூலமாக சத்துருவின் மேல் ஜெயம். நம்முடைய ஆவியிலிருந்து பரிபூரண நிறைவு, ஆவியிலிருந்து பெலன், ஆவியிலிருந்து ஆலோசனைகள், ஆவியிலிருந்து ஞானம், இவைகளெல்லாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான குழப்பங்கள், எல்லா காரியங்களுக்கும் தீர்வை ஏற்படுத்தும்படி ஆவியிலிருந்து வருகிற நன்மைகளை கொண்டு வருகிறது. ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு காரியம் செய்யுது. முதல்ல என்ன செய்யுதுன்னா, நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற பிசாசின் குற்றம் சுமத்துதல்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறது ரத்தம் நமக்கு. இது உண்மை அல்ல, இது பிசாசினுடைய பொய், இது உண்மை அல்ல, இது பிசாசினுடைய பொய் என்று கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது எதெல்லாம் பிசாசினுடைய வஞ்சகமா இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டுகிறது. இரண்டாவது, கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளாக மிக ஆழமான, மறுக்க முடியாத, நாம் யார், கிறிஸ்துக்குள் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்கிற அந்த ஒரு மறுக்க முடியாத ஒரு சத்தமாய் அது மாறுகிறது. Blood as the voice.
கிறிஸ்துவின் ரத்தம் சத்தமாக மாறுகிறது. முதல்ல அந்த பொய்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. இரண்டாவது, நமக்குள்ளாக அது வல்லமையுள்ள ஒரு வாய்ஸா மாறுது, ஒரு சத்தமாக மாறுகிறது. மாறி நாம் யார் என்கிற அந்த அடையாளத்தை நமக்குள்ளே உறுதிப்படுத்துகிறது, அதை பலப்படுத்துகிறது. அது என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. சோ அப்படி செய்ய 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 நாம் நம்முடைய ஆவிக்கு நமக்கு இருக்க உறவு பலப்பட ஆரம்பிக்கிறது. அப்படின்னா ஆவியிலிருந்து சகல நன்மைகள் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அதுல வருகிறதுல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கபடி முக்கியமா வருகிறது ஒரு அதிகாரம் ஆளுகை செய்கிற காரியம் நமக்கு நம்மை நோக்கி வருகிறது, இல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது. அதிகார ஆளுகை கூட்டுது. அந்த அதிகாரம் ஆளுகையை வைத்து ஆட்டுக்குட்டி நடத்ததுனாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அதிகாரம் ஆளுகையை தடுக்க முடியல, பாத்தீங்களா? அது வெளியே வந்துருச்சுல, அதுதான் ஜெயம். சரியா? பிசாசு வந்து இன்னைக்கு உங்களை தோக்கடிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய எவிடன்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகே, நிறைய எவிடன்ஸ் கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, யூ ஆர் ஸ்டில் நாட் அவுட் ஆஃப் த கேம். நீங்க இன்னும் கேம் தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நம்பினவர்களா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்பினவர்களா இருக்கிறீர்கள். ஆகவே யூ ஆர் நாட் அவுட் ஆஃப் த கேம். நீங்க கேம் விட்டு வெளியே போல. யூ ஸ்டில் தேர். யூ ஸ்டில் தேர். டெவில் மை டெல் தட், பட் யூ ஸ்டில் தேர். நீங்க இன்னும் இருக்கிறீங்க, ஆட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்க வெளியே போல. கிறிஸ்துவின் ரத்தத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க. சோ அப்படி பிடிச்சிட்டே இருக்கும்போது உங்க மூலமா இது வரைக்கும் ஒருவேளை நீங்க அதை பார்க்காம இருக்கலாம், ஆனா ஆளுகை சீக்கிரத்தை வெளிப்பட போகுது. ஆவியிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களை பற்றின வெளிப்பாடுகள் பெருக ஆரம்பிக்க போகுது. பெருகி நீங்கள் ஆளுகையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆளுகையை வெளியே கொண்டு வர போகிறீர்கள். அந்த ஆளுகை வெளியே வர்றதுதான் சத்துருடைய தோல்வி. புரியுதா? ஆளுகை வெளியே வர்றதுதான் சத்துருடைய தோல்வி. ஆகவே பாருங்க, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு நிறைய சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நிறைய சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதுல முக்கியமானது ஆளுகை. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுதான் நிக்குது. எது நிக்குது? ஆளுகை. அதற்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் ஆளுகை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. சோ இந்த ஸ்திரீக்கு எதிராக உபத்திரம் இருக்கு, பின்னாடி கூட பார்க்க முடியும். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி சர்ப்பம் வந்து இது பண்ண பார்த்துச்சு, வாயிலிருந்து வாயிலிருந்து வெள்ளம் போன்ற தண்ணீரை கக்கி விட்டது. அப்படின்னா என்ன? அப்படிப்பட்ட குற்றம் சாட்டுதலை, அவன் குற்றம் சாட்டுகிறவன். வெள்ளம் எப்படி அடிச்சுட்டு போகும், அது மாதிரி வந்து உங்களை பத்தின ஃபேக் திங்ஸ் ஹீல் கீப் டெல்லிங். ஃபேக் திங்ஸ் நான் சொல்றேன், ஆனா அது ஃபேக் மாதிரியே தெரியாது, ரியல் மாதிரி இருக்கும். நீங்க பண்ண காரியங்கள் இதெல்லாம் தெரியும். ஆனா அப்படி உபத்திரம் வந்தாலும் வேதம் சொல்கிறது, பூமியானது வாயை திறந்து தண்ணீரை மெழுகி கொண்டது ஸ்திரீக்கு உதவியாக. சோ நான் சொல்றேன், ரத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ரத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ரத்தத்தை தியானியுங்கள். தியானிக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு தியானிங்க. கர்த்தாவே, உங்களுடைய அனுக்கிரகமுடைய உதவி எனக்கு வேணும், உங்களுடைய அனுக்கிரகமுடைய உதவி எனக்கு வேணும். ரத்தத்தை தியானிங்க. சோ ரத்தத்தை நீங்கள் தியானிக்கும் போது உங்கள் ஆவியிலிருந்து ஆளுகை புறப்பட்டு வரும். உங்கள் ஆவியிலிருந்து ஆளுகை புறப்பட்டு வரும். சகலத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் நீங்க மாறுங்க. ரத்தத்தை பிடிச்சுக் கொள்ளுங்க, ஜெபத்தோடு பிடிச்சுக் கொள்ளுங்க, ரத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், தியானியுங்கள். நீங்களும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை ஜெயிப்பீர்கள். குறிப்பாக ஆளுகையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். டொமினியன் will start manifesting through. உங்கள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ பூமி என்ன பண்ணுச்சா? தண்ணியை முழுங்கி கொண்டது, வாயை திறந்து. அது மாதிரி சொல்றேன், தயவு. இப்ப பூமி எனக்கே வாயை திறந்து சும்மா முழுங்குமா? எனக்கு அது நடக்குமா? நார்மலா நடக்கிறது இல்லை, ஆனா அப்நார்மலா நடக்குது. அந்த குற்றம் சாட்டுதல் அவன் ஏவும் போது பூமி வாய் திறந்து பண்ணிச்சான். ஒரு அப்நார்மல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடங்களிலே எங்கள் குற்றம் சுமத்தப்படுகிறீர்களோ, நல்ல கவனிங்க, எந்த இடங்களே குற்றம் சுமத்தப்படுகிறீர்களோ அந்த இடங்களிலே பூமி வாயை திறந்துன்னா அங்க ஒரு ஃப்ரூட் உண்டாகும். பூமி எப்படி வாயை திறக்குது? ஒரு விதையை போடுறீங்க, அப்ப அந்த விதை வளரும் போதுதான் பூமி தன் வாயை திறக்கிறது. அதுல இருந்து ப்ரொடக்டிவிட்டி உண்டாகும். ஒரு செடியோ மரமோ ஏதோ ஒன்று வருது, அதுல இருந்து அது நன்மையாக இருக்கிறது. அப்படிதான் பூமி வாயை திறக்கிறது. பிசாசு வாயை திறக்கிறான்னா குற்றம் சாட்டுதல். பொருளாதாரம் எடுத்துப்போம். பொருளாதாரத்துல உங்களை அடி நடிக்கிறான், நான் குற்றம் சுமத்தி, நீ எல்லாம் என்னத்துக்கு லாய்க்கு இருக்க, உனக்கு என்ன காசு இருக்க, உன்னை யாரா மதிப்பாங்களா, என்ன ஆண்டர்னு சொல்லிட்டு இருக்க, அவர் கொடுத்தாரா, இப்படி எல்லாம் பேசுறானா, இதெல்லாம் அக்யூசேஷன், சிவியர் அக்யூசேஷன். நீ ஏதோ தப்பு, உன்கிட்ட ஏதோ சரியில்லை, அதான் நீ இந்த இடத்துல இருக்க. சிவியர் அக்யூசேஷன் இருக்கா? ரன் டு த பிளட். அப்படின்னா என்ன? காலம் சாயங்காலம் வரைக்கும் ரத்தம் சாங்கே வீட்டுல ஓடட்டும். ஏசை 50 திருத்த படிக்கிற படிக்க, பிளட்டுக்குள்ள ஓடிடுங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னா, இது மாதிரி நடக்கும்போது, அக்யூசேஷன் சிவியர் ஆகும்போது டிப்ரெஷன்ல உங்களை கொண்டு போயிருவான். ஆனா ரத்தத்துக்குள்ள போனீங்கன்னா, சங்காரக்காரன் தொடாத மாதிரி டிப்ரெஷன் உங்களை தொடாது, கவலை உங்களை தொடாது.
அதுல இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அது மட்டும் கிடையாது, கவலை உங்களை தொடாது, ஏதோ இதாகாது, அது அது மட்டும் கிடையாது. நீங்க அப்படியே பிளட்ல நிக்கும் போது, தொடர்ந்து நிக்கும் போது, பிளட்டை பிடிச்சிட்டு நிக்கும் போது, எப்படிப்பட்ட அவனுடைய ஏவுகணைகள் போல குற்றம் சுமத்துதல் வந்தாலும் பூமி தன் வாயை திறக்கும். பூமி தன் வாயை திறக்கும். இன்னொரு இடத்துல பூமி திறந்துச்சு. எவங்க? பூமி வாயை திறந்து ஒரு கூட்டத்தாரை, குற்றம் சுமத்துற கூட்டத்தாரை முழுங்கி போட்டது. அப்படியே உங்களுக்கு எதிராயிருக்கிறவர்களை பூமியே முழுங்கி போடும். அப்படின்னா என்னன்னா, there will be hard and tangible results that nobody will be able to dispute with. யாரை எதிர்த்து பேச முடியாத ரிசல்ட்ஸ் உண்டாக ஆரம்பிக்கும். ஒரு பய எதிர்த்து பேச முடியாது. அதுதான் பூமி வாயை திறக்கிறது. நீங்க ரத்தத்தை பிடிச்சுக்கோங்க, பிடிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, இது மட்டுமே என்னுடைய நம்பிக்கை, கிறிஸ்துவின் மேல என் நம்பிக்கை, எல்லாவற்றையும் வைத்தேன் அன்பாலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் மேல வச்சுட்டேன். அது மாதிரி என் நம்பிக்கை முழுவதும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் வைக்கிறேன், அதனுடைய சத்தத்திலும் அதனுடைய கிரியையிலும் நான் வைக்கிறேன். அதை மட்டும் நான் பிடிக்கிறேன். பிடிச்சு நான் அங்கேயே நிக்கிறேன். எனக்கு வெறும் தெரியாது, நான் அங்கேயே நிக்கிறேன். என்னுடைய ஆவியிலிருந்து நன்மைகள் வரும்படியா நான் காத்திருக்கிறேன். நான் வெயிட் பண்றேன். அங்க போய் ரத்தத்தின் இடத்துல வெயிட் பண்றேன். ரத்தம் தான் கொண்டு வந்து என்னை சேர்க்குது, வலியை உண்டாக்குது. சோ நாங்க நிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அது என்ன செய்யுதுன்னா, வெளியே கேக்குதா நான் பேசுறது? Can you hear me? Not audible சொல்றாரு பிரதர். Can you hear me? ஓகே, மற்றவங்களுக்குலாம் கேக்குதா? ஓகே, ஃபைன், ரைட். சோ நான் ரத்தத்தை பிடிச்சி நின்றுட்டு இருக்கேன். நான் பிடிச்சி டெஸ்பரேட்டா ஐம் ஸ்டாண்டிங் ஆன் த பிளட் அண்ட் ஃபைட்டிங் அண்ட் ஐ ஸ்டாண்ட் ஆன் த பிளட் அண்ட் ஐ புட் ஆல் மை வெயிட் ஆன் த பிளட். எல்லாத்தையும் கிறிஸ்துவின் ரத்தத்து மேல வைக்கிறேன். அவர் ஃபினிஷ்ட் ஒர்க் மேல வைக்கிறேன். வேற எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு நான் வைக்கிறேன். நான் இன்னும் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அப்படின்னு நான் ஜெயிக்கும் போது பூமி தன் வாயை திறக்கிறது. அப்படின்னு என்னன்னா, ஐ கெட் ரிசல்ட்ஸ். I get solid results. There will be results from the ground. There will be results from the ground. வர ஆரம்பிக்கும். அது வர்ற வரைக்கும் நான் விட போறது இல்லை. ரத்தத்தை பிடிச்சிட்டு நிக்க போறேன். ரத்தத்தை பிடிச்சி நிக்க போறேன். கர்த்தரோடு பேசின வாக்குத்தத்தை எடுத்து ஜெபம் பண்ண போறேன். ஆவியானுடைய உதவியை நான் கேட்க போறேன். ஆவியானவரே, இந்த ரத்தத்தை நான் தியானிக்கிறேன், இந்த பாடல்களை கேட்கிறேன், நான் அந்த பகுதிகளை படிக்கிறேன். ஆனா இந்த ரத்தம் எனக்குள்ள கிரியை செய்ய வைக்கிறது நீர் தான். அது எனக்குள்ள கிரியை என்னோடு பேசணும். ரத்தம் என்னோடு பேசணும். ரத்தத்தின் சத்தம் நான் கேட்க விரும்புகிறேன். ரத்தம் என்ன நீதிமானாக்குகிற அந்த சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். அதனுடைய அந்த ஆலோசனைகளை நான் கேட்க விரும்புகிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இயேசுவின் சரீரமா தொட்டனே வல்லமை வச்சு அந்த மாதிரி வல்லமை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது நீங்க பண்ண தேவையில்லை. நீங்க ஏற்கனவே போட்ட எஃபர்ட்ஸ், முன்னாடி நாட்கள்ல போட்ட எஃபர்ட், என்னைக்கோ போட்ட எஃபர்ட், அதுக்கெல்லாம் பூமி வாயை திறந்து பதில் கொடுக்குறேன். I understand confessions are important. You have to stand in their confession. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. உங்க எதை நீங்க அறிக்கை செய்றீங்களோ அதை தொடர்ந்து நிக்கணும், கைவிடணும். ஆனா சில நேரங்களிலே, சில சூழ்நிலைகளிலே அது பண்ண முடியாத எதிர்ப்புகள் இருக்கிறது. சரியா? நான் தான் அதை ப்ரீச் பண்ணியிருக்கேன். கன்ஃபெஷன் நானே சொல்றேன், இது இருக்குது. நான் மட்டும் இல்லை, நீங்க யார்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள் இருக்கிறது. உங்க கன்ஃபெஷன்லாம் அப்படியே நம்பான மாதிரி இருக்கும். அப்படியே நம்பின ஒரு மாதிரி மறத்து போன மாதிரி இருக்கும். அதை பேசக்கூட முடியாது, சொல்லக்கூட முடியாது, நாக்கு கூசும் சொல்றதுக்கு. இப்படிப்பட்ட நேரங்கள் வரலாம். கவலைப்பட, அப்படி வர்றதுனாலே நீ கர்த்தர் உங்களை கைவிட்டாரு அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா நீங்க ஒரு யுத்தத்தை இருக்கீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா அந்த யுத்தத்திலே நம்மளை பாதியில விட்டுட்டு ஓடுகிறவர் அல்ல அவர். அவர் தம்முடைய டூல்ஸ் நம்ம கொடுத்திருக்காரு. அவருடைய ரத்தமாக்கிய மிகப்பெரிய டூல் நம்ம கொடுத்திருக்காரு. அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்காரு, அவருடைய ஆவியை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய டூல்ஸ். ஆனா அது மட்டும் இல்லை, இதெல்லாம் தாண்டி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூடாரம் போட்டு தங்குகிறார். நம்முடைய கூடாரத்திலேயே அவர் தங்குகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எதற்கு? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக. அவருடைய ரத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாரு. ரத்தத்தின் சத்தத்தை நாம் கேட்கும்படி செய்வார் கர்த்தருடைய ஆவியானவர். அப்படி கேட்கும் போது நமக்கு ஜெயம் உண்டாக ஆரம்பிக்கும். earth will open its mouth. earth will பூமி தன் வாயை திறக்கும். பூமி தன் வாயை திறந்து நன்மையை நமக்கு கொடுக்கும். நம்முடைய சத்துருக்களை அது முடுங்கி போடும். பூமி வாயை திறந்து நன்மையை நமக்கு கொடுக்கும், சத்துருக்களை முடுங்கி போடும். ரத்தத்தினாலே ஜெயிக்கிறோம். அவருடைய சாட்சியின் வசனத்தினாலே ஜெயிக்கிறோம். நம்மால் உண்டாகிறதல்ல, நம்முடைய திறமையால் உண்டாகிறதல்ல, நம்முடைய மைண்ட் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கனாலும் உண்டாகிறதல்ல, நம்ம ரொம்ப எல்லாம் கரெக்டா எல்லாம் வச்சிருக்காலும் உண்டாகிறதல்ல. கிறிஸ்துவின் சிலுவையினாலும் ரத்தத்தினாலும் நம்ம பெர்ஃபெக்டா ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். அதன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கணும், அவ்வளவுதான். நம்பிக்கை வைக்கணும்னா வெறும் ஓரலா சொல்றது இல்லைங்க. அது ஆரம்பிக்குது அந்த இடத்துல. ஆனா நம்முடைய இருதயத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்குதான் ஜெபம் செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதுதான் கர்த்தரோட நேரம் செலவிடுறோம். அதான் கர்த்தருடைய ஆவியானோட நேரம் செலவிடுறோம். அதான் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கணும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இருதயத்தை நம்ப முடியும். என் வாய் நான் கர்த்தரை நம்புறேன் என்று சொல்வது ஒன்று,
என் இருதயம் கர்த்தரை நம்புவது என்பது இன்னொன்று. வாயில நான் சொல்லிடலாம் நம்புறேன், ஆனா இருதயம் நம்பாம இருக்கும் சில நேரம். இது ஒரு கண்டம்னேஷன் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படி நம்பாம இருக்கும்போதுதான் அந்த இருதயத்தின் சந்தேகப்படாமல் இருதயத்தின் விசுவாசத்தான் சொன்னபடி ஆகுன்ற வசனத்துல ஒரு பாட்டு மிஸ்ஸிங் ஆயிருது. சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கிறது நடக்கல. சோ அதுல ஒரு மாற்றம் வேண்டும். ரத்தத்தை பயன்படுத்துங்கள், ரத்தத்தை தியானிங்க, இருதயத்திலே விசுவாசம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும். சரி, நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க பூமி தன் வாய் திறந்து உங்களுக்கு பலனை கொடுக்கணும்? குற்றச்சாட்டு பயங்கரமா இருக்கு உங்க மேல. உங்களை என்னெல்லாமோ சொல்றான் சத்ரு. நீ தோத்துட்ட, நீ அவ்வளவுதான், உனக்கு ஒண்ணும் வராது, நீ இப்படியே பரதேசியாவே இருப்ப, நீ முன்னேறவே மாட்ட, உனக்கு முன்னேற்றம் வராது, இப்படிலாம் சொல்லட்டும். நான் சொல்றேன், பூமி வாயை திறந்து பதில் கொடுக்கும். நீங்க அவன் வாய்க்கு நீங்க வாய் கொடுக்கணும், நீங்க வாய் வச்சு பதில் கொடுக்க தேவையில்லை. பூமி தன் வாயை திறந்து பலன் கொடுக்கும். பூமி தன் வாயை திறந்து பதில் கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறவருக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இனி இந்த வீடியோ யூடியூப்ல பார்க்க போறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. பூமி வாயை திறந்து பலன் கொடுக்கட்டும். பூமி வாய், against every accusation, let the earth open its mouth. Let the earth open its mouth and give the fruit. Hallelujah. பூமி வாயை திறந்து, பூமி தன் வாயை திறந்து பலன் கொடுக்கட்டும். பொருளாதாரத்திலே பூமி வாயை திறந்து பலன் கொடுக்கட்டும். என்னுடைய சரீர சுகத்திலே பூமி வாயை திறந்து பலனை கொடுக்கட்டும். Hallelujah. Let the earth open its mouth, Lord. Let the earth open its mouth, Lord. Hallelujah. என்னைக்கோ போட்ட எஃபர்ட், என்னைக்கோ எடுத்த முயற்சிகள், அதுக்கான பலன் இந்த நாட்களில் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. பர்டிகுலரா எதுல இவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக உணர்கிறார்களோ, பொருளாதாரத்திலோ, சரீரத்திலோ, குடும்பத்திலோ, அந்த ஏரியால let earth open its mouth. Let the earth open its mouth. பூமி வாயை திறந்து இயேசுவின் நாமத்திலே பலன் கொடுக்கட்டும். பூமி வாயை திறந்து இயேசுவின் நாமத்திலே பலனை கொடுக்கட்டும். Hallelujah. 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 Horabanta rimbro kudiri angandaro. Rebro kodere anganda rembrukiri rahandara hararo kodora brandareho. Brinda ragadara hadurion gundere harara kranta remba kontero. ஆளுகை உண்டாகட்டும். எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே பிசாசு இவங்க வாழ்க்கை தடைகளை கொண்டு குற்றம் சுமத்தி வைத்திருக்கிறோம், அந்த எல்லா இடங்களிலும் ஆளுகை உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். ஆளுகை உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாட்கள் புதிய விடுதலையின் நாட்களாக இருப்பதாக, ஜெயத்தின் நாட்களாக இருப்பதாக. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய கரத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்கள் செய்யும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களுடைய பேசியெல்லாம் இன்னும் ரத்தத்தை தியானிக்கும். அதன் மூலமா எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இன்னும் சுதந்திரிக்க உதவி செய்யும். பெரிய சாட்சிகளை இந்த வாரத்தில் எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். The earth open its mouth. Let the earth open its mouth. Thank you, Lord. We give you all the glory. உமக்கு துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாய் அநேகர் பயன் அடைந்து, ஆண்டவரே, இந்த அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களை, பூமி வாய்த்திருந்து பலனை கொடுக்கிற பலன்களை அவர் அனுபவிப்பார்களாக. அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துகிற நாவுகள் இயேசுவின் நாமத்திலே பூமி எப்படி விழுங்கினதோ அப்படியே விழுங்கப்படுவதாக. ஆவிக்குரிய மண்டலங்களிலே சைலன்ஸ் உண்டாவதாக. இன்ஸ்டெட் ஆஃப் அக்யூசேஷன், குற்றச்சாட்டுக்கு பதிலாக அமைதி உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். பெரிய காரியங்கள் செய்யும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Thanks for joining. See you in the next meeting. Thank you.